கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆரி ஊசியில் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் ஊசியில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வருது இல்லையா? ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம வந்து ஜர்தோசி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து சிங்கிள் லைனில் வந்து நான் போட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் இதில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் அதுக்கப்புறம் ஜரிலையும் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. இப்போது நம்ம ஜர்தோசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஊசியில் நம்ம வந்து செய்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்னென்னா எங்களுக்கு ஆரி ஊசியில் வரலக்கா, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ரொம்ப இழுத்துட்டு வருது, ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஊசி எப்படி வாங்குறது அதெல்லாம் கன்ஃபியூஷன் வேண்டாம். ஊசி வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத கன்ஃபியூஷன் வேண்டாம். எந்த நம்பர் அதெல்லாம் வந்து எந்த பிராண்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஜர்தோசி இங்கே நீங்கள் கொடுத்துட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம நூல் கோத்துருக்கோம்ல, அந்த எண்டு வழியாக நம்மளுக்கு ஜர்தோசி வந்துடுச்சுன்னா ஓகே. அது இந்த ஊசிக்குள்ளே கோத்து வெளியே எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சுனாவே ஓகே தான். நம்மளுக்கு இந்த ஊசி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து இந்த லைனில் தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜர்தோசி எந்த அளவுக்கு கட் பண்ண போகிறோம்னா 0.5. இந்த ஸ்கேலில் அளவு பார்த்தீங்கன்னா இங்கே 0, இதுக்கப்புறம் ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அது 0.5, அதுக்கப்புறம் இங்கே 1 இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது 1.5. ஸோ நம்ம வந்து இந்த 0லேருந்து இங்கே நம்பர் போடாமல் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கிறது 0.5. ஸோ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து அளவு எப்படி எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் ஸ்கேல் வைக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 0.5 அளவுக்கு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இந்த 0.5. ஜர்தோசி எடுத்துட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஊசியிலே நூல் கோத்துட்டோம். இது வந்து ஒரு நூலாக கோத்துக்கோங்க. ஒரு நூலில் மட்டும்தான் முடிச்சு போட்டிருக்கணும். சில இதுக்கு வந்து நம்ம ரெட்டை நூல் போட்டு முடிச்சு போட்டிருப்போம். இதில் வந்து ஒரு நூலுக்கு மட்டும் முடிச்சு போடுங்க. ஒரு நூலில் தான் நம்ம கோக்கணும். கீழே வந்து ஊசியை கொடுத்துட்டு மேலே எடுத்துக்கலாம். ஊசியை கொடுத்துட்டு மேலே எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜர்தோசியை நம்ம இதுக்குள்ளே விடணும். ஒரே ஒரு ஜர்தோசி இது உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துடுங்க. இது கரெக்டாக எங்கே முடியுதோ இதை வச்சு பார்த்துட்டு எங்கே கரெக்டாக முடியுதோ அந்த இடத்துல மேலே கூட்டுத்து கீழே எடுத்துருங்க. இது சேம் வந்து நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி வந்து நீங்கள் ஆரி ஊசியில் போட்டிங்களோ அதே மாதிரி போடலாம். பட் ஜர்தோசி வரல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஜர்தோசி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 0.5ல் பாதி கரெக்டாக சென்டரில் வந்து திருப்பி நான் வந்து ஊசி குத்திருக்கேன். குத்திட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஜர்தோசி வந்து நம்ம கோத்துக்கலாம். கோத்துட்டு அதை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துட்டு இப்போது இங்கே பாதியில் இருந்தது இல்லையா,
ஆல்ரெடி நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம். ஸோ அந்த கோட்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த இது எங்கே வந்து முடியுதோ, ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல குத்தி கீழே எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அகைன் என்னன்னா இதே மாதிரி இதோட சென்டரில் குத்தி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சு வருது உங்களுக்கு தெரியுதா? ஆஃப்ல எடுத்து கிராஸில் அப்படியே போட்டுக்கிட்டே போகிறோம். இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க. அது வந்து நீங்கள் ஆரி ஊசியில் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் ஊசியில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் பெரிய சைஸ் ஜர்தோசியில் போட்டுட்ருக்கேன். இதே நீங்கள் இன்னும் சின்ன சைஸ் ஜர்தோசியில் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 0.5ங்கிறது நீங்கள் 0.7 வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 1 வரைக்கும் எடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் 0.7 ஓகே. ஒரு வாட்டி வந்து இந்த ஊசியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க இல்லையா ஆரி ஊசியில், அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ நான் வந்து நாட் போட்டுடுறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஜர்தோசி ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்தது பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம 0.5 வச்சு கட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம 1.5 வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் போட போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக ஸ்டார்ட் டு எண்டு வச்சுட்டு ஒரு கட். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற கத்திரி அப்படி இல்லைன்னா ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஷார்ப் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரியாக வரல. இது கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடணும். இப்போ இந்த 1.5ம் வச்சுருக்கேன், 0.5ம் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டும் வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். நடுவில் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சுக்கலாம். பெரிய பீட்ஸ் சின்ன பீட்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். சேம் இதுவும் வந்து நான் ஊசி நூலில் தான் கோக்க போகிறேன். மாதிரி ஊசி கொடுத்தாச்சு. இப்போ இதுவும் வந்து நான் ஊசி நூலில் தான் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பீட்ஸ் நம்ம கொடுக்கும்போது எப்பவுமே இதுக்கு பக்கத்தில் அப்படியே குத்தி கீழே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அது வந்து சென்டராக நின்றுடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கார்னருக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த 1.5 நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஜர்தோசியை நம்ம வந்து உள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊசிக்குள்ளே வந்து 1.5
நம்ம கட் பண்ண ஜர்தோசி கொடுத்துருக்கோம். இப்போ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல மறுபடியும் நம்ம இங்கே குத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வருது இல்லையா? இந்த ஃப்ளவர் ஷேப்பு இப்படியே நம்ம வச்சுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம அப்படியே கொடுத்து எடுத்துட்டு இதை அப்படியே இங்கே குத்திக்கலாம். அவ்வளோதான், நின்றுடும். ஸோ கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி கொடுப்போம். குத்திட்டு நம்மளோட இந்த ஃப்ளவர், இந்த ஜர்தோசி வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப் கொண்டு வர்றது நிறைய மாடல் இருக்கு. இப்போ ஜர்தோசி வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வர்றதுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. நம்ம கொண்டு வர்றது தான். ஸோ இங்கே வந்து ஒன்று கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ 2 கொடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு இந்த கேப்பில் 2, இந்த கேப்பில் 2 கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு வந்து 5 பெட்டல்ஸ் இருந்தாவே அழகாக இருக்குது. அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம ஜர்தோசியில் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அங்கங்கே புட்டாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுலேயே அடுத்தது வந்து பெருசு பெருசாக போட்டு இது வந்து பெரிய ஃப்ளவருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.